கிரேஸ்வில் அன்பானவர்களே, ஆண்டவருடைய மாட்சிமிகு திரு வருகை காலத்தில் இருக்கிற போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உருமாற்றம் அடைகின்றதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மலை மேலேறி இறைவனோடு ஜெபிக்கிற வேளையில் அவரோடு விண்ணிலிருந்து ஏலியாவும் மோசேயும் வந்து இறங்கி உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது விண்ணிலிருந்து மேகம் இறங்கி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருடைய சொற்படி நடங்கள் என்று உரைத்ததையும் நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆண்ட மாட்சிமிகு ஒளிமயமான அவரது தோற்றத்திற்கு பின்னர் சீடர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் மதிமறந்த நிலைக்கு உள்ளானார்கள். அவர்கள் மதிமறந்த நிலைக்கு உள்ளானார்கள். அங்கு நடப்பது என்னவென்றே அவர்களுக்கு புரியவில்லை. மோசைக்கு ஒன்றும் ஏலியாவுக்கு ஒன்றும் இயேசுவை உமக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை ஏற்படுத்தட்டுமா என்று இயேசுவோடு கேட்கின்ற சீடர்கள். திடீரென்று அவர்கள் பார்க்கிற போது கூட நின்றவர்களை காணவில்லை, இயேசு ஒருவர் மட்டும்தான் அங்கு இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதை கண்ட அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியாத ஆண்டவர் அவர்களோடு கூறுகிறார், நீங்கள் இது நிறைவேறும் வரை காத்திருங்கள், இதை பற்றி யாரிடமும் அறிவிக்காதீர்கள், இதை பற்றி யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம், இது நிறைவேறப் போகிறது. அப்போது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால், இனி வர இருக்கின்ற காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது வர இருந்த காரியங்கள் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், அப்படிதானா? இயேசுனுடைய உருமாற்றத்துக்கு பின்னர் வர இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இயேசு காட்டி கொடுக்கப்படுதல், இயேசு துன்புறுத்தப்படுதல், சாட்டையால் அடிக்கப்படுதல், சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுதல், அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர் தெழுந்து விண்ணேற்றம் அடை, இத்தகைய நிகழ்வுகள், இதை அனைத்தை பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை பற்றி கூறுகின்ற போது அன்பானவர்களே, மோசேயும் ஏலியாவும் வந்து தங்கி அவரோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அதாவது மோசே பழைய ஏற்பாட்டில் சட்ட நூல்களுக்கு மாதிரியாக இருக்கிறார். சட்ட நூல்கள், இந்த சட்ட நூல்கள் என்று சொல்லும் போது நமது விவிலியத்தினுடைய முதல் 5 நூல்கள், முதல் 5 நூல்களும் சட்ட நூல்கள், அல்லது மலையாளத்தில் பஞ்ச கிரந்தின்னு சொல்லுவாங்க. 5 நூல்கள். அந்த 5 நூல்களும் தான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள், அதன்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது மோசே அங்கே சட்டங்களுக்கு பிரதிநிதியாக நிற்கிற போது, ஏலியா அங்கே இறைவாக்குனர் அனைவருக்கும் பிரதிநிதியாக இருக்கிறார். அதாவது மோசேயும் ஏலியாவும் வந்து நின்று இயேசுவோடு பேசுகிற போது பழைய ஏற்பாடு முழுவதுமே அங்கு வந்து நிற்கிறது. பழைய ஏற்பாடு அனைத்தும் இயேசுவில் முழுமை அடைகிறது என்பதை அங்கு சுட்டிக்காட்டுகின்ற நிகழ்வாகும். உண்மையிலேயே இந்த தோற்றம் மாறுதல், உருமாற்றம் என்ற நிகழ்வு நமக்கு கற்றுத்தருவது, இயேசு கிறிஸ்துவில் பழைய ஏற்பாடு முழுவதும் வந்து நிறைவடைகின்றது, பழைய ஏற்பாடு அனைத்தும் வந்து முழுமை அடைகின்றது. அவர்தான் பழைய ஏற்பாட்டினுடைய முழுமை. இது யூதர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக, நாம் அனைவருக்கும் வெளிப்படுத்துவதற்காக நடந்த நிகழ்வு இது. ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள். இந்த நிகழ்வு மோசேயும் ஏலியாவும் வந்து நின்று நடக்கிறவற்றை பேசுகிறார்கள் என்றால், இதோ முழுமையடைய போகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையானது நிறைவடைய போகிறது, அவரை பற்றி விவிலியத்தில் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இதுவரை நடந்தது போல இனி நடக்க இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக அந்த நூல் நம்மோடு கற்றுத்தருகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் ஒருவரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இல்லையா? 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னிடையிலிருந்து, உங்கள் இடையிலிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஆண்டவர் ஏற்படுத்துவார். என்னை போல் ஒரு இறைவாக்கினரை, மோசேயை போல ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்து. மோசேக்கு பதிலாக அல்லது மோசேக்கு பின்னர் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு பெரிய இறைவாக்கினர் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து, அதாவது மோசே வந்து எனக்கு பின்காமியாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகின்ற தோற்றம் மாறுதலுடைய நிகழ்வு. மோசைக்கு பின்னர் மோசையை போல ஒரு இறைவாக்கினர் ஏற்படுத்துகிறார். தொடர்ந்து 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு இறைவாக்கினரை அவர்களுடைய சகோதரில் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன்.
யாருக்காக என்றால் நாம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய இடையிலிருந்து ஏற்படுத்துவேன். அன்று காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் யூதர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்களுடைய இடையிலிருந்து உங்களுக்காக ஒரு சகோதரனை நான் தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்காக. இன்று இறையழைத்தல் என்பது, அன்பானவர்களே, இதுதான் இறையழைத்தல் என்பது. உங்களுடைய இடையிலிருந்து உங்களுக்காக ஒருவரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை சகோதரர்கள் நின்று அவர்களுக்காக ஏற்படுத்துகிறதா? இறை அழைத்தல் என்பது, அல்லது இயேசு கிறிஸ்து அன்று உருவாக்கி போன குருத்துவம் இன்று ஆண்டவர் திருச்சபையில் நிறுவிக் கொண்டிருப்பது அவருக்காக அல்ல, மாறாக, அல்லது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மனிதனுக்காக அல்ல, மாறாக இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்காக, உங்களுடைய இடையிலிருந்து உங்களுக்காக ஒருவரை நான் ஏற்படுத்து, உங்களுக்காக. அடுத்து வாசிங்க. என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன், நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான், என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளை செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். அன்பானவர்களே, நமது இடையிலிருந்து நமக்காக ஒரு குருவானவரை ஏற்படுத்துவது ஆண்டவர். யாருக்காக என்றால் அது நமக்காக. நம்முடைய இடையிலிருந்து அவர் நமக்காக தேர்ந்தெடுக்கிறார். அவர் சொல்லுகின்றவற்றை சொல்வதற்காக, அவர் பேச விரும்புகிறவற்றை பேசுவதற்காக, அவர் கட்டளையிடுவவற்றை கற்பிப்பதற்காக, அவர் சொல்ல வேண்டியவற்றை, அவர் ஆசி கூறுபவற்றை அனைத்தையும் நமக்கு தெரிவிப்பதற்காக. அதனால்தான் எரேமியா இறைவாக்கு நூல்ல 1ஆம் அதிகாரத்துல 9-10 இறைவார்த்தைகள், எரேமியா இறைவாக்கு நூல் 1ஆம் அதிகாரம் 9-10 இறைவார்த்தைகள் நம்ம வாசிக்கிற போது, எரேமியாவை அழைக்கிற ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், என்னை என் இறைவாக்கினனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுவார். 9-10 இறைவார்த்தைகள் வாசிக்கிற போது எடுத்தீங்கன்னா வாசிங்க 9ஆம் வசனம். ஆண்டவர் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக. ஒவ்வொரு குருத்துவ அழைத்தலும் அன்பானவர்களை, உங்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற, உங்களுடைய மத்தியிலே உங்களை போல் வாழ்பவன் தான். ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுற ஆளா இருக்கும், தவறான வாழ்க்கையா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மனுஷன் இவன் எல்லாம் இப்படி ஃபாதர் ஆகுவான், இவன் எப்படி சிஸ்டர் ஆகுவா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட ஆளுதான். ஏன்னா உங்களுடைய இடையில் இருக்கக்கூடிய ஆள் உங்களை மாதிரிதான் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவருக்காக மாற்றுகிற போது அவன் மாறுவான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாங்க. நம்ம அழைக்கப்பட்ட நிலையில யாருமே இருக்க போறதில்லை. பிறந்த நிலையில நம்ம யாரும் இல்லையே. பிறந்ததுல இருந்து நம்ம வளர்ந்து வளர்ந்து நம்ம இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுபோல உங்களுடைய இடையிலிருந்து ஒரு இறைவாக்கினனை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லும் போது, உங்களிடையே வசிக்கிற ஒவ்வொரு குருவா, உங்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றவன் உங்களுடைய எல்லா குணநலங்களையும் தான் கொண்டிருப்பான். உங்களுடைய குணநலங்கள் தான் அவனுக்குள்ளால் இருக்கும். ஆனால் ஆண்டவர், இந்த நம்ம எரேமியா இறைவாக்கினல் வாசித்தது போல, ஆண்டவர் அவரது நாவை தொட்டு அவரது நாவுக்குள் அவரது வார்த்தைகளை புகுத்தி கொண்டு அவரது வார்த்தைகளை பறைசாற்ற அனுப்புவது ஆண்டவர். அவனை அர்ப்பணிப்பு செய்கிற போது அவனை ஏற்படுத்தி இருக்கிறது ஆண்டவர், அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்காக. இப்ப நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நீ ஃபாதர் ஆண்டியாச்சு, அருள்பொழிவு கிடைச்சாச்சு, அதனால எல்லாம் உங்க குடும்பத்துல உள்ளது, சூழ்நிலையில, சமூகத்துல இருந்து கிடைச்சதெல்லாம் மாறி போயிருக்குன்னு நினைச்சீங்கன்னா சில நேரங்கள் அது தவறாயிருக்கு. மாற்றங்கள் உருவாகி இருக்கும், ஆனால் சில குறைவுகள் மனிதர்களுக்குள் எப்போதுமே உண்டு உண்டு உண்டு. குறைவுகள் எப்போதுமே மனிதர்கள். நன்மையால் அதை கூடுதல் அவர் அலங்கரிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் முயற்சிப்பார், அவர் அதற்கு தகுந்தபடியாக ஆண்டவர் அருள் கொடைகளை அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது அவர் சொல்லுகின்ற அனைத்தும் நிறைவேறாதான். மோசேனுடைய புத்தகத்துல நம்ம இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து 19-20 இறை வார்த்தைகள் வாசிக்கிற நேரத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். அங்கு சொல்லுவார் ஆண்டவர், யாரு உண்மையான இறைவாக்குனன்னு சொல்லி கேட்டா, எவன் சொல்றது அப்படியே நடைபெறுதோ அவன் உண்மையாக என்னுடைய
இறைவாக்குனர். அதாவது எனது அருள் பொழிவை ஏற்று எனது வார்த்தைகளை அவனுக்குள் ஏற்று அவன் எனது வார்த்தைகளை தன்னகத்தை கொள்கிற போது அவன் சொல்கிறது அப்படியே நடக்கும். அவன் என்னுடைய இறைவாக்குனர். ஆனாலும் நான் தெரிந்தெடுத்த இறைவாக்குனர் ஒருவேளை நான் சொல்வற்றை கடைபிடிக்காமல் போனால் அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் நிறைவேறாது. அப்போது அவன் உண்மையான இறைவாக்குனன் அல்ல. அது குருவுக்கானதும் மக்களுக்கானதுமான ஒரு முக்கியமான கருத்தை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்காக உங்களிடையிலிருந்து தெரிந்தெடுக்கப்படுகின்றவனை நான் அனுப்புவது ஆண்டவர். அவருடைய நாவில் வார்த்தைகளை, கட்டளைகளை, சட்டங்களை ஏற்படுத்தி இருப்பவர் ஆண்டவர். அவர் சொல்லுகின்ற போது, அவர் உண்மையாக கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பற்றி கற்பிக்கிற போது அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனெனில் உங்களுக்காக கடவுள் கொடுத்த வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போது, கடவுளுடைய நெறிமுறைகளை அப்படியே போதிக்கிற போது, திருச்சபையினுடைய மரபுகளை அப்படியே போதிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் அன்பானவர்களே, இன்று ஆண்டவருடைய மாட்சிமிகு திருவருகைக்கு காத்திருக்கிற காலத்தில் நான் செய்ய வேண்டியது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இறைவாக்குனனை, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவாக்குனனை ஏற்றுக்கொள்வதும் அவரை மதிப்பதும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதும் நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமானது. அதுதான் ஆண்டவருடைய தோற்றம் மாறுதலின் போது ஆண்டவருடைய பிரசன்னம் மேகத்தின் மீது வந்து சொன்னது, இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவர் சொல்பவற்றை நீங்கள் கடைபிடியுங்கள், இவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், இவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற போது அன்று இயேசுவை பார்த்து சொன்னது, இயேசு யாரை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவர்களை பார்த்தும் இன்று அதே ஆண்டவர் விண்ணிலிருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார், இவன் என் அன்பார்ந்த மகன், இவனில் நான் பூரிப்படைகிறேன், இவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் நம்முடைய இடையில் இருந்து நமது குருக்கள் உருவாக வேண்டும், கன்னியர்கள் உருவாக வேண்டும், இறை அழைத்தல் உருவாக வேண்டும். ஒருவேளை நீங்க பாக்குற போது இப்ப இருக்கிற பிள்ளை அல்லது இளைஞனா இருக்கிறவன் ஒரு தருதலையா உங்களுக்கு தோணலாம், கெட்ட பையனா தோணலாம், கெட்ட வார்த்தை பேசுறவனா தோணலாம், அல்லது சட்டை பிடிச்சு நடக்கிறவனா தோணலாம். எதுவா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. மோசையை இறைவாக்குனனாக ஏற்படுத்தும் போது மோசே ஒரு கொலைகாரன், சமூகத்தில் இருந்து ஒளித்து ஓடுகின்ற ஒரு மனிதன், பொறுப்புகளை ஏற்றெடுத்து சரியாக செய்ய முடியாத ஒரு திறமையற்றவனாக இருந்த ஒரு மோசையை தான் ஆண்டவர் ஒரு பெரிய இறைவாக்குனனாக, ஒரு பெரிய மக்களினத்தை முக்கியமான ஒரு நோக்கத்தை நோக்கி, ஒரு லட்சியத்தை நோக்கி நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்தார். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை அல்லது உங்களோடு வசிக்கிற இளைஞர்களுக்கு ஒருவேளை இவனா போறது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நீ எங்க கூட இதெல்லாம் பண்ண வந்தானடா, நீ எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய அழைத்தல் எந்த மாசிலிருந்து எடுத்தாலும் அவர் அதை தூய்மைப்படுத்தி உங்களுக்காக ஏற்படுத்துகின்றார். அன்பர்களே, இறை அழைத்தலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இறை அழைத்தல் உருவாவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இன்று இருக்கிற சூழ்நிலை அல்ல நாளைக்கு மாறப்போகுது. நாளைக்கு ஆண்டவர் அதை எடுத்து மாற்றுவார். ஏனெனில் இன்று கட்டவும் இறைவாக்கள் வாசித்தது போல பிடுங்க ஆள் வேணும், தகர்த்த எறியதுக்கு ஆள் வேணும், அதுபோல நட்டு வளர்த்துறதுக்கு ஆள் வேணும். அது ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதியாக இருக்கிற வேலையாட்கள் இல்லை, வேலையாட்களுக்காக அறுவடையின் உரிமையாளரிடம் நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று மக்களிடையிலிருந்து ஒருவரை தனக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை தேர்ந்தெடுத்த பலரையும் அனுப்புவதற்கு குடும்பங்கள் சம்மதிக்காது போகின்ற ஒரு அவல நிலையும் இப்போது நமக்கு நடக்கிறது. ஒருவரை தேர்ந்தெடுத்த போது அவனை எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, அவன் எனக்கு வேணும், இந்த குடும்பத்துல எனக்கு வேற யாரும் இல்லை. அன்பானவர்களே, இன்று குடும்ப சமூகத்தில் நாம் பார்க்கிற போது ஒருவேளை கூட இருக்கிற பிள்ளையை விட கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளை தான் அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்து கொண்டிருக்கிறது நம்மால் காண முடியும். கூட இருக்கிற பிள்ளையை விட கடவுளுக்காக போனவன் தான் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய. பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைய பிறந்த போது அப்பா அம்மா நல்லா சந்தோஷப்பட்டாங்க, இவன் எனக்கு கடைசி காலத்துல பார்த்துக்கிடுவான் அப்படின்னு. ஒரு வளர்ந்து அவங்க திருமணமான உடனே எனக்கான பங்கை திருப்பி நான் எனக்கு பாட பார்க்கணும். நிறைய சம்பவங்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக பலரும் இன்றைக்கு நான் ஏன் பிள்ளைய பெத்தெடுத்தேன்னு வேதனைப்படுற பெத்தவங்க உண்டு. இப்படிப்பட்ட ஒன்று பிறக்காம போயிருந்தா கூட
நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு உண்டு. இவன் இருக்கிறதுக்கு இல்லாம போயிருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு இல்லாம இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கூட இருப்பதல்ல, கடவுளோடு இருப்பதுதான் முக்கியமானது. நம்மோடு இருப்பதல்ல, கடவுளுடைய அருள்வரங்களை பெற்றுக் கொள்வதுதான் முக்கியமானது. கடவுளுடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருப்பதுதான் முக்கியமானது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பெத்தவங்க மேல நமக்கு அன்பு இருக்கா, அது போதும். பெத்தவங்களை பார்க்கணும்ல எண்ணம் இருக்கா, அது போதும். கூட இருக்கிறதுனால பார்க்கணுங்கிறது இல்லை, கூட இருக்கிறதுனால அவங்க பார்ப்பாங்கன்னு நம்பவும் முடியாது. ஆகிய அன்பானவர்களே, கடவுளுடைய அழைத்தல் இருக்கிறது என்றால் அதை ஊக்கப்படுத்துவது நமது கடமை. கடவுளுக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். முக்கியமான ஒன்று, இறைபயம் இல்லாத 1000 பிள்ளைகளை விட இறைபயமுடைய ஒரு குழந்தை மிகவும் மேலானது. இறைபயம் இருந்தா மட்டும்தான் அன்பானவர்களே, பெற்றவங்களை பற்றி, பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதை பற்றி உள்ள எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக உருவாகும். ஆகையால் அன்பானவர்களை, கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற போது கடவுளுக்காக நமது குடும்பத்திலிருந்து, நமது பங்கிலிருந்து, நமது வீட்டிலிருந்து ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு நாம் முயல வேண்டும், முன்வர வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் இன்று உங்களை பார்ப்பதற்கு, உங்களுக்காக இருப்பது ஒருவேளை அந்த குழந்தை தான். சமூகத்தையும் பார்த்து பெற்றவங்க எனக்கு அம்மா அப்பா மட்டும் நாம வருத்தம் தான். இப்ப இல்ல பலரும் நினைக்கிறது எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு, அதை எப்படி நான் விடுவேன்? இந்த சமூகத்திற்காக சேவை செய்கிறவன் உங்களையும் பார்த்து கொள்வான். நம்ம சமூகத்துல நினைச்சு பாருங்க, குடும்பத்தை விட்டு ஒளிச்சோடி இருக்கக்கூடிய பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளைய பொறுப்பின்மையினால வீட்டை விட்டு போயிருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கு பொறுப்பு இல்லாதனால இருந்த சொத்துக்கள் அழிஞ்சு போன எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனால் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு கடவுளுடைய சந்நிதியிலே வாழ்கிறவன், கடவுளுக்கு பயந்து வாழ்கிற போது, ஒருவேளை உலகத்தினுடைய குறைவுகள் அவனுக்குள் இருந்தாலும் ஒரு பாதி அளவுக்காவது நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு பாதி அளவுக்காவது. அதுக்கு மேலதான் நன்மைகள் எப்போதுமே நிறைய தான் இருக்கும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு, அதுல சந்தேகமே இல்லை. இருந்தாலும் ஒரு மனித போக்கில் சொல்லுகிற போது அன்பானவர்களை, பாதி அளவுக்காவது நன்மை அவனுக்குள் இருக்கும். ஆகையால் நன்மையை விதைக்க, நோயில் இருக்கிற போது, கஷ்டத்தில் இருக்கிற போது, சோதனையில் இருக்கிற போது, வேதனையில் இருக்கிற போது கூட வந்திருந்து ஆறுதல் சொல்ல அவனால் முடியும், அவளால் முடியும். ஆகையால் உங்களுடைய இடையிலிருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்க உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்காக நீட்டி கொடுங்கள். அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது 8ஆம் நாளிலே ஆலயத்திலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். இன்று ஆலயத்தில் ஆண்டவருக்கு எனது பிள்ளையை காணிக்கையாக்குகிறேன்னு சொல்ற எத்தனை பேர் நம்முடைய இடையில் உண்டு? நமது மனநிலைகள் மாறட்டும். இதுவரை நாம் நமது பிள்ளைகளை ஆண்டவரை இது நான் உமக்கு ஒப்புடுகிறேன், எனது பிள்ளை என்னுடையதல்ல உம்முடையது என்று ஒப்பு கொடுக்காதவர்கள் இருக்கிறீர்கள் என்றால், நமது இன்று ஆலயத்தில் ஜபிக்க திருப்பலி முடிந்து ஒரு நிமிடம் இருந்து ஜபித்து, ஆண்டவரை என்னை, எனது குடும்பத்தை, எனது பிள்ளைகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடையதல்ல இதெல்லாம், எல்லாம் உம்முடையது, உமக்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபித்து ஆண்டவருக்காக சமர்ப்பணம் செய்தவர்களாக இங்கிருந்து திரும்புவோம். ஆண்டவர் அப்போது இயேசுவோடு சொன்ன வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்லும்படியாக நமது வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம்.